உங்கள் அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. இலங்கை போனீங்க, டீ தூள் வாங்கிட்டு வந்தீங்க. இப்ப அமெரிக்கா போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அமெரிக்கால 3 நாள் போயிட்டு வந்துட முடியுமோ? போறதுக்கு 2 நாள் ஆகும்பா. சரி, அப்ப எங்கதான் போனீங்க, என்னதான் வாங்கிட்டு வந்தீங்க? நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு முக்கியமான பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நமக்காக. என்னது, ஐபோன் 16? ஐபோன் 16 வாங்கணும்னு ஆசைதான், பட் வாங்குவோம். அதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரியுதா உனக்கு? என்னது இது? முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஹோலி லேண்டுன்னு போட்டிருக்கு. என்ன தெரியுமா? அது மைக். ஓ, அப்ப ஸ்டுடியோக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு மைக் வேணும் நம்ம கேட்டுட்டு இருந்தோமா இல்லையா? கிடைச்சிருச்சு. ஒரு வழியா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால மைக் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். செக் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. மகிழ்ச்சி, லவ் யூ ஆல். புது மைக்ல பேசுற முதல் வார்த்தை. ஆமா, அன்புக்கு நன்றி. ஆமா, முதல் வார்த்தை. ஆமா, இன்னும் நல்ல வார்த்தை இல்லைன்றீங்களா நீங்க? நல்ல வார்த்தை தான். சரி, ஓகே, நல்ல வார்த்தைகள் பேசிட்டோம். நல்ல செய்தி ஏதாவது இருக்கா? நல்ல செய்திகள் இருக்கு. கொஞ்சம் மாத்தி நம்ம வந்து போடுவோம். முதல் செய்தி வந்து ஒரு சிறப்பான செய்தியா வந்து பேசிடலாம். மொத்த இந்தியால அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வந்து இருக்கு. இது வந்து மத்திய புள்ளியியல் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. 15.66% மொத்த இந்தியாவில தொழிற்சாலையின் பகிர்வு தமிழ்நாட்டிலே அமைஞ்சிருக்கு. இதுல அடுத்து என்னன்னா, அதிக தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வழங்கக்கூடிய மாநிலமாவும் தமிழ்நாடு இருக்கு. அதுவும் 15%. ஓகே, நல்ல விஷயம் தான். ஆமா, அதே மாதிரி இன்னொரு நல்ல செய்தி சொல்லி ஆகணும். அது நல்ல செய்தியான்னு மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னன்னா, வடகிழக்கு பருவமழைக்கு தமிழ்நாடு தயாராகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு தயாராகிட்டு இருக்காங்க. IAS அதிகாரிகள் 15 பேரை நியமிச்சு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒழுங்கா கண்காணிச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த வெள்ளம் அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க சென்னை முழுக்க நிறைய பேனர்கள், பெரிய பெரிய பேனர்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது 15 மண்டலங்கள்லையும் பேனர்களை அகற்ற சொல்லி ஒரு உத்தரவுமே போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சரும் இது தொடர்பாக ஆலோசனை எல்லாம் நடத்தி நிறைய அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு. பார்ப்போம் இந்த வாட்டி டிசம்பர்ல தப்பிக்கிறோமான்ட்டு. இல்ல, நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர்லாம் படகே வாங்கிட்டாராம். முடிச்சூர் இருக்க ஒரு படகெல்லாம் வாங்கி அந்த படகெல்லாம் கூட அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னா நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அரசாங்கத்து மேல நம்பிக்கை வச்சு மக்கள்லாம் நம்பிக்கை இழந்த செய்திகளை தான் நம்ம சில வருடங்களா தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களை மீட்க நாங்களே தயாராகிறோம், நமக்கு நாமே திட்டத்தை மக்களே முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் IAS ஆபீசர்ஸ் போறது, பேனரை கட்டுறது நல்ல விஷயம். அதுவே மழைநீர் வடிகால் பணிகள் நிறைய இடங்கள்ல வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அடைச்சிக்கிச்சு. அதையும் வந்து துரித நடவடிக்கையா அதெல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து மெரினால இன்னையிலிருந்து அக்டோபர் 6 வரைக்கும் சிகப்பு மண்டலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, விமானப்படையுடைய சாகச நிகழ்ச்சிகள் வந்து நடக்க போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி அதுக்கான பயிற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, பயிற்சியில இந்த சைட்லாம் வந்துட்டு போச்சு. ஆபீஸ் பக்கம் நாங்கெல்லாம் கேன்டீன்ல சாப்பிட்றப்ப பயிற்சி எப்பவே பார்த்தோமே, அடுத்த 5 நாள் பார்க்க போறோம். ஆமா, அதனால சாகசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதனால விமான அட்டவணையிலேயே பல மாற்றங்கள் நிகழ்த்திருக்கிறதா சொல்றாங்க. மத்தியானம் 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இன்னைக்கெல்லாம் விமானங்கள் இயங்கவில்லைங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 5 நாட்களும் இப்படிதான் இருக்கும்ன்றாங்க. உங்க பிளான் பண்ணி பண்ணுங்க. எதா இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து வரவங்க, இல்ல இங்க விமானத்துல இருந்து கிளம்பி போறவங்க, அமெரிக்கா போறவங்க, அமெரிக்கா போகணும்னு நீங்க ரொம்ப குறியா இருக்கீங்களே. நீங்க போனீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்ல. நடிகர் திலகம் சவாலியே சிவாஜி கணேசன் அவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருமே மறந்துட மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அந்த காலத்து மன்னர்கள், இந்த மாதிரி யாரை எடுத்தாலும் அவர் உருவத்துலதான் நமக்கு கண் முன்னாடி வந்து நிப்பாங்க. அந்த அளவுக்கு பல வேடங்கள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினவரு. ஆமா, வஉசினாலும் அவர் தான் ஞாபகம் வருவாரு, பாரதியார்னாலும் அவர் தான் ஞாபகம் வருவாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனாலும் அவர் தான் ஞாபகம் வருவாரு, ராஜராஜ சோழனாலும் அவர் தான் ஞாபகம் வருவாரு, கர்ணன் எல்லாரும் அவர் தான் ஞாபகம் வருவாரு நமக்கு. அவரோட இந்த புருவம், விரல் அசைவு, சதை, நாடி எல்லாமே நடிச்ச ஒரு மாமனிதர்னா சிவாஜி கணேசன் தான். கண்டிப்பா. அவருடைய 97வது பிறந்த தினம் இன்று. ஆமா, இன்னைக்கு வந்து சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அங்க வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேர்ல போய் வந்து மரியாதை எல்லாம் செலுத்தினாரு. அதுக்கப்புறம் அங்க நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்தது. அவங்க குடும்பத்துல இருந்து நடிகர் பிரபு, அப்புறம் அவங்க ராம்குமார், இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுல வந்து ராம்குமார் அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து வைரலா மாறிடுச்சு, சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் வந்து
ஃப்ரேம்ல முன்னாடி தெரியறதுக்காக வந்தாரு. அவரை வந்து அங்கேயே தாக்குன அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஆமா, பிரபு வந்து அவர் நடிச்ச படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அது பக்கத்துல ராம்குமார் நின்றுகிட்டு இருந்தாரு, படம் காட்டிட்டு இருந்தாரு. அவரு பாவம் குத்திட்டு இருந்தாரு ஒருத்தரை. சிவாஜி கணேசோட ரசிகர்னு நினைக்கிறேன். அவர் வந்து சிவாஜி ஃபேமிலி கூட நம்மளும் இன்னொரு ஃப்ரேம்ல வரும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் அப்படி வராரு, தலையை காட்டுறாரு. கோவப்பட்ட ராம்குமார் ரொம்ப நேரமா அடி ஐ படத்துல வில்லனா நடிச்சிருக்காருல்ல, அங்க கத்துக்கிட்டது எதையோ வந்து இங்க இறக்கியிருக்காரு. பட் ஆனா அவர் ரொம்ப பாவம், அந்த பின்னாடி இருந்து அடி வாங்கினவரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சு அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்துலயும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. விசாகப்பட்டினத்துல ஷூட்டிங்லாம் முடிஞ்சு சில தினம் முன்னாடி தமிழ்நாடு வந்திருந்தாரு. நேற்று இரவு வந்து அவருக்கு திடீர் உடல்நலக்குறை வந்து ஏற்பட்டது. உடனடியாக கிரீம் சாலையில் இருக்கிற அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அடி வயிற்றுல பயங்கரமான வலியா. நேற்று இரவே வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்துறாங்க. இன்னைக்கு காலையிலேயே வந்து நார்மல் வார்டுக்கெல்லாம் மாத்திட்டு தான் வந்து சொல்றாங்க. மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரு குணமாயிட்டாரு, ஒன்றும் பயப்படுற மாதிரி எந்த விதமான ஆப்ரேஷனுமே வந்து நடக்கவே இல்லை, சீக்கிரம் வீடு திரும்புவாரெல்லாம் சொல்றாங்க. லதா ரஜினிகாந்த் அதான் வந்து சொல்லிடுறாங்க. நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே சீக்கிரம் குணமாயி வருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல பதிவுலாம் போட்டிருந்தாரு. ஆமா, அதனால நிறைய வந்து அரசியல் தலைவர்கள் அவர் வந்து சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. மீண்டு வரட்டும் ஆரோக்கியத்தோட. முன்னாடியெல்லாம் கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு வந்து அடிமட்ட தொண்டர்கள் வந்து தேவை. எங்கேயா மீட்டிங் நடந்ததுன்னா போய் வந்து கொடிக்கம்பம் நாட்டுறது, சேர் போடுறது, மக்களை ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வர்றது, ஆட்களை கூட்டிட்டு வர்றது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கட்சிகளுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா ஐடி விங் நிர்வாகிகள், ஐடி விங் ஊழியர்கள் தான் தேவைப்படுறாங்க. முழுக்க முழுக்க சோசியல் மீடியால தான் அரசியலே வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ நேற்று நைட்டு கூட பார்த்தோம், முதலமைச்சர் உடனடியாக அவரோட கருத்தை எங்க தெரிவிக்கிறார், எக்ஸல் தான் வந்து தெரிவிக்கிறார். இந்த மாதிரி எல்லாருமே ஐடிவி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்பதான் வந்து கண் விழிச்சிருக்காரு போல தெரியுது. அதிமுக அலுவலகத்துல ஏடிஎம்கேடைய ஐடி விங் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளரா வந்திருக்காராம் இன்னைக்கு. ஓ, கெஸ்ட் லெக்சர் மாதிரி இவர் தான் எங்க கட்சி ஓனர்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. கெஸ்ட் லெக்சரர்னா பக்கத்து கூட்டணி கட்சிக்கு போனா கெஸ்ட் லெக்சரர், சொந்த கட்சிக்கு அலுவலகத்திலே வர்றது, ஆனா கெஸ்ட் லெக்சரா வர்றாரு. இல்ல, ஆனா ஒரு வகையில ஒரு சிறப்பு அழைப்பாளர் தான். ஏன்னா சேலத்துல இருந்தவரை ஐடி விங்காரங்க சென்னை கூட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. அது மிகப்பெரிய வெற்றி தான், சாதனை தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கிட்ட பேசுறப்ப சில ஊடகங்கள், சில பத்திரிகைகள், அதே மாதிரி சோசியல் மீடியால இருக்கிற பல பேர் வந்து நமக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் உண்மையை நம்பிடுறாங்க. நம்ம சரியான பதிலடி தாக்குதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதனால நீங்களும் முன்னாடி இறங்கி அடிங்க, நீங்களும் வந்து போர் தொடுங்க சோசியல் மீடியாலங்கிறத உத்தரவாதம் வந்து போட்டிருக்காராம். இன்னும் வந்து எல்லா இடங்களையும் பலப்படுத்துங்க, இந்த கிராமம் தோறும் இந்த ஐடி விங் எல்லாம் கூட டெவலப் பண்ண முடியுமான்னு யோசிங்கெல்லாம் வந்து பேசியிருக்காரு அவரு. அதே மாதிரி 10% வாக்குகள்ல தான் நம்ம வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம். 10% வாக்குகள் எப்படியா நம்ம வாங்கணும், அதுக்கும் உழைங்கன்னு இருக்காரு, உத்தரவுலாம் போட்டிருக்காரு. ஓகே, ஐடி விங் மூலமா சோசியல் மீடியால உழைங்கன்னு இருக்காரா? ஓகே, 10% வருதான்னு பார்ப்போம். ஆனா என்னன்னா, இப்ப நம்ம நிறைய இடங்களுக்கு போனோம், நாடாளுமன்ற தேர்தல் கூட நம்ம ஒரு 10 தொகுதியெல்லாம் போயிட்டு வந்தோம்ல. சோசியல் மீடியால இயங்குற அரசியல் வேலையா இருக்கு, களத்துல இருக்கிற அரசியல் வேலையா இருக்கு. சோசியல் மீடியால யாருமே எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போற வர மாதிரியே தெரியல. களத்துல இருக்கிற மக்கள் ஓட்டு போட போறாங்க, அதுக்கு நிறைய போக்கஸ் பண்ணாலும் எல்லா கட்சிகளும் பயனடையும். இல்ல, இதுக்கும் போக்கஸ் கொடுங்கிறத சொல்லிட்டு போயிருக்காரு போல. அதே மாதிரிதான் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும் அந்த நிர்வாகிகளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து அப்படியே வளர்ந்துட்ட மாதிரி ஒரு மாய தோற்றத்தை இந்த ஐடி விங்காரங்க தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் தான் இருக்காங்க அந்த ஐடி விங்ல. அவங்கள வச்சுக்கிட்டு மத்திய அரசு மத்தியில இருந்து சில தரவுகள் வருது, அதை வச்சு அப்படியே சோசியல் மீடியால ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. 10 பேர் வச்சிருக்க அவங்களாலே கட்டமைக்க முடியும்னா 2 கோடி தொண்டர்கள் இருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஐயோ, 2 கோடி தொண்டர்களுக்கு இல்லையா சார் ஒரு ரேட்டு? சட்டமன்றத்திலேயே 1.5 கோடி வாக்குகளோடு உள்ள அதிமுக நாடாளுமன்றத்தில் ரொம்ப கம்மி தான். அதோட இல்ல, தொண்டர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்வாங்கல்ல, அவங்க இந்தியர்களா இருக்கணும்னு இல்ல, அதிமுக உலக வடகொரியால கூட இருக்காங்களா? வடகொரியாலையும் இருப்பாங்க. கிம் ஜாங் உன்னே அவர் வரவில்லை. சரி, ஓகே. போன வருஷம் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வேணும்லாம் கேட்டிருந்தாங்க. பட் தமிழ்நாடு காவல்துறை ஒடுக்கவே இல்லை. உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அனுமதியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்துல தமிழ்நாடு காவல்துறை 52 இடங்கள்ல RSS பேரணிக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் போன முறை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேட்டு RSS பேரணிக்கு நீங்க அனுமதி தராமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்பயே போய் நல்ல பிள்ளை மாதிரி அனுமதியெல்லாம் நான் கொடுத்துட்டோம் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால வந்து பேரணி போறாங்களா? சரி, இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றம் அதை பத்தி பேசும்போது ஈஷா யோகா மையம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு வந்து காமராஜ் அப்படிங்கிறவர் போட்டிருந்தாரு. அந்த மனுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, உயர்நீதிமன்றத்துல இந்த மாதிரி என்னோட 2 மகள்களும் அங்க போனாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எங்களால பேசவே முடியல, அங்க எங்கேயோ அடைச்சி வச்சு துன்புறுத்துற மாதிரியான தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுல சொல்லியிருந்தாரு. அவங்கள மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு, நாங்க அவங்கள பார்க்கணும்னாலே நீங்க பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க.
சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த மனுவில் சொல்லியிருந்தாரு. அந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஈஷா அந்த நிறுவனத்தோட நிறுவனராக இருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவரோட மகளுக்கு வந்து திருமணம்லாம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட வர பெண்கள்லாம் வந்து சன்னியாசியா மாறணும்னு நினைக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காங்க. நாங்க யாருக்கும் ஆதரவாவோ எதிராவோ கருத்து சொல்லணும்னா நினைக்கல. ஆனா நிறைய சந்தேகங்கள் இருக்கு இந்த ஈஷா யோகா மையம் பத்தி. அதனால அது தொடர்பாக உள்ள வழக்குகள் எல்லாத்தையும் அக்டோபர் 4க்குள்ள எங்ககிட்ட தாக்கல் பண்ணுங்கன்னு அரசுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க சோதனை நடத்துங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து அங்க சமூக நலத்துறை அலுவலர்களும் காவல்துறையும் சேர்ந்து ஈஷா யோகா மையம் கோவையில சோதனை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி முதல் முறையா பொறுப்பேற்றுக்கிட்டப்ப அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்வச் பாரத்ங்கிற திட்டம் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு. காந்தி வந்து இந்தியா முழுக்க ஒரு தூய்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸ்வச் பாரத் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்கிற குப்பையில தான் கிளீன் பண்ணாரு. அதற்கு பிறகு அவரோட வழித்தொண்டர்கள் குப்பையை போய் கொட்டி வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன 10 வருஷம் ஆயிடுச்சுல, அதை நினைவாக அதே மாதிரி காந்தி பிறந்த நாள் நாளைக்கு வரப்போகுது. அதன் நினைவாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி காந்தி மண்டபத்துல தூய்மை பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தாரு மாணவர்கள் கூட. அப்ப வந்து நிறைய காலி மது பாட்டில்களும் கிடைச்சிருக்கான். அதனால ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்காரு அவரு. காந்தி மண்டபத்திலேவா? ஆனா வந்து அங்க ஆளுநர் மாளிகைக்கு ரொம்ப பக்கத்துலதான் காந்தி மண்டபம் இருக்கு. இவ்வளவு நாள் விட்டுட்டு அக்டோபர் 2 முத நாள் வந்து இதை பண்ணிருக்காரு. ஸ்வச் பாரத் இப்பதானப்பா வருது, நீ அப்படி கனெக்ட் பண்ணணும்பா. நீ அன்னைக்கு மட்டும் கிளீனா பண்ணி வச்சுப்பாங்களா? அது தலைவர்கள் தொடக்கம் தான். அப்புறமேட்டு தொண்டர்கள் அவங்க இன்ஸ்பயர் ஆகி வரவங்க எல்லாம் தொடர்ந்து கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நாளோட அந்த பணியில் முடிஞ்சிருச்சு. ஆனா சந்தோஷப்படணும், நீ காந்தி மண்டபத்துல போய் ஆளுநர் ரவி கிளீன் பண்ணிருக்காரு. காந்தி மண்டபத்துல பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம சுத்தி இருக்க இடத்த வந்து கண்டிப்பா சுத்தமா வச்சுக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆளுநர் RN ரவி வந்து இன்னொரு பல்கலைக்கழகத்துல ஒரு பட்டமளிப்பு விழாலையும் கலந்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல முதல் முறையா உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்காருன்னு பல பாராட்டுகளும் வந்துட்டு இருக்கு. கோவி செழியன் தான் வந்து அமைச்சரா இப்ப பொறுப்பேற்றிருக்காரு. அவர் வந்து ஆளுநர் RN ரவி பக்கத்துல இன்னைக்கு உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா பொன்முடி வந்து சில பட்டமளிப்பு விழாக்களை தவிர்த்துக்கிட்டே வந்தார்ல. இப்போ வந்து கோவி செழியன் பதவி ஏற்றோன்னா முதல் ஆளா அங்க போய் நான் பட்டமளிப்பு விழால கலந்துக்கிறேங்கிறத உறுதி பண்ணி அங்க போய் கலந்துக்கிட்டாரு. ஆளுநர் ரவி பதவி நீட்டிக்கப்பட்டிருக்காரா இல்லையா, அந்த தகவலே இது வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா மக்கள்கிட்ட வந்து சேரவே கிடையாது. அவரும் கொஞ்ச நாள் தயங்கி விழாக்கள் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஓகே நம்ம தான் நிரந்தரமான ஆளுநர் போல இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பாப்போம் மத்திய அரசு தான் அதுக்கான முடிவு என்னன்னு சொல்லணும். நேத்து அரவக்குறிச்சியில ஆடை திருடிட்டு இருந்தாரு ஒரு பாஜக நிர்வாகி. இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மனைவியே கடத்திருக்காரு பாஜக நிர்வாகி. அவர் வந்து சிக்கியிருக்காரு. யார் அவர் அப்படின்னா, சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியோட தலைவர் அப்படின்னு சொல்றாங்க சிவகுமார். இவர் வந்து பாஜகல ஆக்டிவா இருந்துட்டு இருக்க ஒருத்தர் தான். இவரோட மனைவிக்கும் இவருக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து திருமணத்துக்கு வெளியிலான ஒரு உறவுல இருக்காருன்னு சொல்லி 2 பேருக்குள்ள ஒரு தகராறு வந்திருக்கு. அதுலதான் ஆள் வச்சு இவர் வந்து கடத்திருக்காரு. அந்த CCTV காட்சிகளும் இப்ப வெளியாயிருக்கு. இந்த கடத்தல் சம்பவத்தை பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் காவல்துறைக்கு சொல்ல, காவல்துறை வந்து சேஸ் பண்ணி போய் மடக்கி பிடிச்சிருக்காங்க. இது சென்னையில உள்ள அந்த சித்தாலப்பாக்கம் அந்த பகுதியில தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இப்போ அவர் மேல வந்து என்னைய மிரட்டுறாரு, கடத்தல் எல்லாம் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அவங்க புகார் கொடுக்க காவல்துறை அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அரவக்குறிச்சியில ஆடுத்துட்டு போயிருச்சா? ஆமா, நேத்து சொல்லலாம். அதான் பாஜக நிர்வாகியே திருடி இருக்காரு. என்னன்னு தெரியல அவருக்கு. அதுவும் கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி வந்து அரவக்குறிச்சியில தான் ஆடு திருடுவேன்னு திருடி மாட்டிருக்காரு. சரி, ஓகே. அடுத்து இயக்குனர் மோகன்ஜி பழனி பஞ்சாமிரதத்தை பத்தி சர்ச்சையான கருத்துக்கள்லாம் சொல்லி இப்ப சிக்கிக்கிட்டாரு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, மோகன்ஜி உடனடியா மன்னிப்பு கேட்கணும், வாய் சொல் வீரரா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் கருத்தையே வந்து நீங்க சொல்லணும். உண்மையாலுமே உங்களுக்கு வந்து முருகன் மேல பழனி மேல அக்கறை இருந்ததுன்னா அங்க போய் 10 நாள் நீங்க சேவை செய்யுங்க. அதே மாதிரி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பும் தமிழ்நாட்டுல வர பிரபலமான ஆங்கில நாளிதழ்லையும் தமிழ் நாளிதழ்லையும் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உத்தரவெல்லாம் போட்டுருக்காங்க. பாப்போம் மோகன்ஜி மன்னிப்பு கேட்பாரா? ஏன்னா ஆந்திரா லட்டுக்கே சந்திரபாபு நாயுடு வச்சு வெளுத்து வாங்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம். இவர் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஆன்மீகத்து மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. அதை சிதைக்கிற மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு துன்பங்கள்லாம் தீரும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப குறுக்கால வந்து பஞ்சாமிரத்துல அதான் கலந்துருக்காங்க, லட்டுல அதான் கலந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றமே இப்ப சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு எப்ப தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க மகாராஷ்டிரா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில ஏக்நாத் சிண்டே ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காரு. என்ன அந்த மராட்டா இடஒதுக்கீடு அறிவிச்சாரா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒருத்தர் உண்ணாவிரதம் இருப்பாரு, வாபஸ் வாங்குவார், உண்ணாவிரதம் இருப்பாரு, வாபஸ் வாங்குவார், அப்படியே போயிட்டு இருக்க அந்த கதை. இது வேற கதை, பசுமாடுன்னு பத்த கதை. நாட்டு பசுமாடுங்கிறது இந்தியாவிலேயே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நாட்டு பசுமாடுகளை விவசாயிகள் வந்து வளர்க்கணும்,
அந்த நாட்டு பசுமாடு போடுற சாணத்தை எடுத்து வயல்வெளிகளை தெளிக்கணும், அதுல வர உணவு தானியங்கள் நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கலாம்லாம் பேசின ஏக்நாத் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா பசு மாடுகளை ராஜ மாதாவா அறிவிச்சிருக்காரு. ஓ, அப்ப இவர் தான் கட்டப்பாவா? என்ன இதெல்லாம் ஒரு அறிவிப்புன்னு, முக்கியமான அறிவிப்புன்னு வேற சொன்னீங்களே, ஏதோ மக்களுக்கு அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தோம். ஆமாப்பா, அந்த காலத்துல இருந்தே அறிவியல் ரீதியாகவும் பசுமாடு பயன்படுத்தப்படுது, ராணுவத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கான் பசுமாடு. ஓ அப்படியா? தெரியல. ஓகே, ஆனா அவர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. சரி, இந்த பசு அரசியல மகாராஷ்டிராலையும் ட்ரை பண்றாரு. இப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப எலெக்ஷன்லாம் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அநேகமா வாக்குறுதி எல்லாம் கொடுக்கணும். அநேகமா ராஜமாதா கிட்ட போய் வாதா உங்கள் கட்டளையே சாசனம் பார்த்து சில நேரங்கள்ல மாடு. சரி ஓகே, அவர் வந்து பின்னாடி கேட்க கூடாதுப்பா, முன்னாடி போய் கேட்கணும். அதை முன்னாடி போனா முட்டிருச்சுன்னா பசுமாடு முட்டாது, முட்டாது. சரி ஓகே, இந்த மாட்டு அரசியல் ஒரே ஒரு மாநிலத்துலதான் அவங்களுக்கு பயங்கரமா கை கொடுத்துச்சு பாஜகவுக்கு. எங்கன்னா மத்திய பிரதேசம். அந்த மத்திய பிரதேசத்துல பாஜக நிர்வாகி சிண்டு வர்மா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. இப்ப நவராத்திரி விழாலாம் ஆரம்பிக்க போதனால அங்க நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போதாம். அந்த நிகழ்ச்சிக்கு, தொடக்க நிகழ்ச்சிக்கு வரவங்க எல்லாம் வந்து கோமியம் குடிச்சாதான் உள்ள அலோவ் பண்ணணும்னு ஒரு ரூல் போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா சனாதன தர்மப்படி சில ஆகம விதிகள்லாம் இருக்கு. அந்த விதிகள்ல வந்து அவங்க இந்துன்னு நம்ம இப்போ ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா கூட அவங்க பேரை மாத்திட்டு வந்திருப்பாங்க. உண்மையான இந்துனா அவங்க பசு கோமியத்தை குடிப்பாங்க, குடிச்சா மட்டும்தான் நீங்க இந்து அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் உள்ள விடுங்கன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இது வந்து இந்த செய்தி இப்ப வேகமா பரவுறதுனால ஒருவேளை தடை விதிப்பாங்களோங்கிற இது இருக்கு. ஆனா வந்து இப்போ வரையும் அந்த கோமியத்தை குடிச்சாதான் உள்ள விடணும். இது எல்லாருக்கும் பரவிட போகுதுவா? தமிழ்நாடு வரைக்கும் பரவிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கோமியம் குடிச்சாதான் வந்து உள்ள போகணும்னா உத்தரவாதம் போட்டாலும் ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா கோமியம் குடிக்கிறதுனால நிறைய கெடுதல்கள் இருக்குன்னு ஆராய்ச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது இவர் குடிச்சாதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது ஒரு ஆபத்தான போக்குதான், அறிவியலுக்கு முரணானதுதான். இன்னொரு பக்கம் வந்து காந்திக்கு டஃப் கொடுத்துருக்காங்க குஜராத்ல இருந்து. காந்தி பிறந்த மண், அவருடைய திரைப்படம் தான் நம்ம எல்லாருடைய நோட்டுலயுமே இருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுபவம் கேரை போட்டு 500 ரூபா நோட்டு அச்சடிச்சிருக்காங்க குஜராத்துக்காரங்க. ஐயோ, அதுவும் அதுல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக ரீசோல் பேங்க் ஆஃப் இந்தியா, அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெல்லிங்ல குஜராத் மாடல்ல அடிச்சு கொடுத்துட்டாங்க. அது எப்படி காந்திக்கு பதிலாக எனக்கு அனுபவம் கேர வச்சாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஆமா, ஏன்னா தலை வச்சு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு காந்தியே தெரியல போல. ஆனா அனுபம் கேர் வந்து மன்மோகன் சிங்க்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாரு, காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாரு. என்ன குறியீடுன்னு தெரியல, அவர் போட்டோ வச்சு அடிச்சு இப்ப கைது பண்ணிருக்காங்களாம். கட்டுக்கட்டா பணம் ஃபுல்லா அனுபவம் கேரை வச்சு அடிச்சிருக்காங்க அவங்க. அனுபவம் கேர் என்ன சொல்றாருன்னா, நாட்டுல என்னமோ நடக்குதுப்பா, நான் இதுக்கு உறுப்பேற்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. மொத்தத்துல குஜராத் வச்சு இன்னொரு சர்ச்சை உருவாகி இருக்கு. சரி, அதே மாதிரி அந்த கர்நாடகா சர்ச்சைக்கு வருவோமா? அங்க வந்து சித்தராமையா அவர் மேல லோக் ஆயுக்தா அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணணும்னு நீதிமன்றம் சொன்னதுனால வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் நில ஒதுக்கீடுல நிறைய வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ பண பரிவர்த்தனையும் சட்டவிரோதமாக தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற அனுமானத்துல அமலாக்கத்துறை உள்ள இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, நாங்க அவர் மேல வழக்கு போடுறோம் அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவங்க மேலெல்லாம் கர்நாடகா போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதுவும் நீதிமன்றம் சொல்லி தான் இந்த எலக்டோரல் பாண்ட் கேஸ்ல மிரட்டி பணம் வாங்கினாங்கிற இதுலதான் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இப்ப நேத்து இந்த அமலாக்கத்துறை இவர் மேல வழக்கு பதிவு பண்ண அதே நேரத்துல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு. கர்நாடக உயர்நீதிமன்றம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இவரு மேலதான் விதிச்சிருந்தாங்க சில தினங்களுக்கு முன்னாடி. அது வேறதான் இப்போ வந்துருச்சுல, அமலாக்கத்துறையும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ சிக்கல் தான். அடுத்த முதல்வரை நோக்கி போவாங்களா, வேற ஒரு தேர்வை நோக்கி? சரி, யார் டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருப்பா? சீதாராமனுக்கு எதிரா நிர்மலா சீதாராமனா, டி.கே. சிவகுமாரா? அது நமக்கு தெரியல, அது அமலாக்கத்துறை தான் கேட்கணும். iPhone 16 வெளியான தினத்திலிருந்து iPhone 16 பத்தி தான் இந்த டெக்கி காய் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. iPhone 16 மேல நிறைய பேர் மோகம் கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது கண்கூடாகவே. ஊப்பியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஊப்பியில ஒருத்தர் கேஷ் ஆன் டெலிவரியில சகு அப்படிங்கிற நபர் வந்து iPhone 16 ஆர்டர் பண்ணியிருக்காரு. டெலிவரி பண்ண வந்த ஊழியரை அவரும் அவர் நண்பரும் வந்து தாக்கி அவரை சாகடிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியில வீசியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க, என்ன வேலைக்கு போன பையன் 2 நாளா வீட்டு திரும்பலன்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் கொடுத்துறாங்க. அவர் விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியில ஆர்டர் பண்ணி கொலை பண்ணது இப்போ வந்து தெளிவா வெளியே வந்திருக்கு. முன்னாடிலாம் கிட்னி வித் ஐஃபோன்லாம் வாங்குற செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்னென்னமோ பண்ணி ஐஃபோன்லாம் வாங்குவாங்க. இப்போ வந்து கொலை பண்ணி ஐஃபோன் வாங்குற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறத நினைச்சா அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமா, ரொம்ப அதிர்ச்சியாகவும் சோகமாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த மேற்கு வங்க மாநிலம், அங்கே அந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையில் நடந்த கொடூரத்தை ரொம்ப அலட்சியமாக தான் கொல்கத்தா போலீஸ் வந்து கையாண்டாங்க. இப்போ இன்னொரு வழக்குலையுமே ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காங்கங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜூலை 14ஆம் தேதி
ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஐஏஎஸ் அதிகாரியோட மனைவி, அவங்க வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரி மும்பையில் தான் போஸ்டிங் அவருக்கு, இவங்க மனைவி மட்டும் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கன் பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் ஒரு கொடூரன் வந்து கன் பாயிண்ட்ல அவங்கள 2 முறை ஜூலை 14ஆம் தேதி இரவு வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இந்த வழக்கை காவல் நிலையத்துக்கு போய் இவங்க புகார்லாம் கொடுத்ததுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் அந்த குற்றவாளியை காப்பாத்துறதுலே குறியா இருந்திருக்காங்க. பேசி முடிச்சுக்கலாங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பேசியிருக்காங்க. இதை எதிர்த்து அவங்க வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் நேற்று ஒரு உத்தரவு வந்திருக்கு. என்னன்னா, ரொம்ப அலட்சியமாக இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி கையாண்டீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த இன்ஸ்பெக்டர் லெவலில் அதிகாரிகள் யார் யார் விசாரிச்சாங்களோ அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் துறை ரீதியான்னு சொல்லிட்டு, இது டெபுட்டி கமிஷனர் லெவலில் இதை விசாரிக்கணும், இதில் வந்து ஒரு தீர்வு காணுங்கன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம். மம்தாவோட அந்த ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இப்போ அதிஷி இருந்தாலும் அவங்க ஒரு பெண் முதல்வராக தேர்வாகி வந்தது அவங்க தான். ஆனால் அங்கே மாநிலத்தில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது காவல்துறையே இப்படி வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து சமரசம் பண்ணுறதுங்கிறது எங்கேயுமே ஏற்றுக்கவே முடியாது. அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடந்திருக்குங்கிறது அதிர்ச்சி தான். லெபனானில் ஹிஸ்புல்லாவோட தலைவர் நசரல்லா அவர் வந்து கொலை செஞ்சிட்டோன்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. அதை ஹிஸ்புல்லா அமைப்பும் உறுதிப்படுத்தினாங்க. அந்த 7 முக்கியமான தளபதிகளையும் கொண்டுட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் சொன்னாலும் அவங்களோட அந்த இரத்த வெறி இன்னும் அடங்கலை. அவங்க வந்து தரைவழி தாக்குதலை இப்போ தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெபனானில் இதுவரையும் 1000க்கும் அதிகமானவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் பெரும்பாலானவர்கள் வந்து பொதுமக்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து நாங்கள் தரை வழியாகவும் போய் தாக்குவோம், எங்கள் எல்லைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு, அதனால உள்ளே போய் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளேயும் களமிறங்கிட்டதா சொல்கிறாங்க. நம்மளை பத்தி யார் என்ன நினைச்சா நமக்கு என்னன்னு எப்ப நமக்கு தோணுதோ அப்போ ஸ்டார்ட் ஆகும் நம்ம லைஃப். டு மேக்ஸ் டீச்சர் பாடம் நடத்துறது பிடி பீரியட்ல. இதுல அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு அறிவுரை வேற. திருப்பதி லட்டு தயாரிக்கும் நெய்யில் மாட்டுக்கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, சுப்ரீம் கோர்ட். கோபி அண்ட் சுதாகர் இதுக்கா டெலிட் பண்ண வச்சிங்கிற மாதிரி மறைக்கிறாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் கைதான செந்தில் பாலாஜி தியாகி என்பது வெட்கக்கேடானது எடப்பாடி பழனிசாமி. அதானே, அதுவும் அதிமுக ஆட்சியில் செய்த ஊழல் ஆச்சே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துடலாம். ஐடி விங் கூட்டத்தை நடத்தி ஒவ்வொருத்தரும் பக்காவா நீங்க வேலை செய்யணும், எதிராளிக்கு வந்து பதிலடி கொடுக்கணும், நானும் ஒரு ஐடிக்கே மாற போறேன், எல்லாரும் ஐடிக்கே வாங்கன்னு சொல்லிட்டு அப்ப சம்பளம் கேட்பாங்க. ஐடி கம்பெனில கொடுக்குற மாதிரி சம்பளம் கொடுங்க. சனியா லீவு கேட்பாங்க. ஆல்ரெடி லீவ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சிறதுல உட்காந்து. ஆமா, அவர் ஒரு ஐடி காயா மாறி இருக்காரு இன்னைக்கு. அதனால ஐடி காய்ங்கிற விருது வந்து கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்ப லேப்டாப்ல எதுவும் பண்ண வரா அவார்ட்ல? ஐடி காய்னா என்ன, வரைய கோட்டு சூட் எல்லாம் போட்டு வேண்டியதான், கையெல்லாம் கட்டி. சரி, ஓகே. அப்ப நம்ம சொல்றோம் வரைய போற பிரேம் டாவின்ஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆமா, ஓகே. நீங்க புது மைக் உங்களுக்கு தெளிவா எங்களோட குரல் கேட்டிருக்கும்னு நினைக்கிறோம், நம்புறோம். கமெண்ட்ல சொல்லுங்க, புது மைக்கை பத்தி சொல்லுங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க டீம் அனுப்பிச்சு விட்டுறோம், நீங்க வாங்கி கொடுத்த மைக் எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு. நல்லா இருக்குன்னு தான், பட் ஆனா நல்ல ரிவ்யூ சொல்றாரு நம்ம கேமராமேன். ஆமா, நீங்களும் சொல்லிருக்காரு, நீங்களும் சொல்லுங்க. நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.